அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹாசினி. தேவகோட்டை சர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிச்சிருந்த கதை பேர் கடலை மிட்டாய். இதை எழுதியவர் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பயிற்சியாளர்கள். பதிப்பவங்க ஆர் யுவராஜ் பதிப்பாங்க. ஒரு நாள் எழிலாவும் மாறாவும் நடந்து போயிட்டு இருப்பாங்களாம். அப்போது எழிலா என் பாட்டி எனக்கு 5 ரூபாய் கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு மாறா எதுக்குடான்னு கேட்பானா. அதுக்கு எழிலா சொல்லுவானா, அதுவா ஐஸ் வாங்கடா அப்படின்னு சொல்லுவானா எழிலா. அதுபோது ஐஸ் வண்டி வருமா. அந்த எழிலா பார்த்துட்டு ஓடுவானா. அதுக்கு மாறா ஏ எழிலா நில் அப்படின்னு கூப்பிடுவானா. அவன் கேட்காம போவானா. அப்போது ஐஸ் வாங்கிட்டு வரும்போது கீழே கல் கிடக்குமா. அந்த மாறா பார்த்துட்டு டே எழிலா கீழே கல் பார்த்து வா அப்படின்னு சொல்லுவானா. அவன் கேட்காம ஓடி வருவானா. ஐஸ் கீழே விழுந்து நொறுங்கிடுமா. அப்போது எழிலா சொல்லுவானா, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையே அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு மாறா சொல்லுவானா, விடு அன்பா, என் அம்மா காலையில் கடலை மிட்டாய் கொடுத்து விட்டாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கு எழிலா சொல்லுவானா, அப்படியா, நீ எனக்கு தின்பண்டம் தருவியா அப்படின்னு கேட்பானா. தருகிறேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்களாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சத்தான பொருளை சாப்பிடணும். நன்றி, வணக்கம்.